ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கணும் கிளிக் பண்ணி அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைஸ் நம்ம எல்லாரும் போய் சர்ச்சில் போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். இல்லை சும்மா சொல்கிறேன் கைஸ். இப்போ வந்து நாளைக்கு வந்து ஈஸ்டராக, இன்னைக்கு வந்து ஈஸ்டர் ஈவ். ஸோ அதனால் நம்ம வந்து 11 o'clock போய் மாஸ் ப்ரேயர் நம்ம வந்து சென்ட் தாமஸ் மோட்டில் போய் நம்ம பண்ண போகிறோம் கைஸ். ஸோ யார் போயிட்டுருக்கோன்னா, நான், ஏஞ்சலின், சித்தி, அப்புறம் சைதனா, அதுக்கப்புறம் போஸ். நான் ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் எல்லாரும் தான் கேஸ் போயிட்டுருக்கோம். ஸோ போய் ப்ரேயர் போய் 11 o'clock மாஸ் பண்ணிவிட்டு 11 o'clock போய் மாஸ் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி விளக்கெலாம் ஏற்றி இது பண்ணுவாங்களாம் சிசி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போய்ட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் போய் ஏறி நம்ம போய் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ அது எப்படி இருக்கும் நம்ம தெரியல. ஏன்னா பகலில் மத்தியானம்லாம் போயிருக்கோம், நைட்டில் போய் போனது இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் நைட்டில் போய் ஏற போகிறோம். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். மலை ஏற முடியாதுல்ல, நடந்து தான் போகணுமா? கீழேருந்து நம்ம வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் வந்து நடந்து தான் கேஸ் நம்ம போகிறோம். ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரியாணி அங்கே போடுவாங்களா. ஸோ பிரியாணியும் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இதெல்லாம் நான் கிஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் தாமஸ் மவுண்ட் போயிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எப்படி கைஸ், இங்கே கீழே சர்ச்சில் வந்து மாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இங்கே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து மாஸ் போயிட்டுருக்கு. மாஸ் போனதுக்கப்புறம் லைட் போடுவாங்களா? கேண்டில் பற்ற வைப்பாங்க. இப்போ ஃபுல்லாக மாஸ் போனதுக்கப்புறம் கேண்டில் படுத்து வச்சு அப்புறம் லைட் போடுவாங்க கைஸ். இங்கே டிராஃபிக் இருக்கு பாருடா. இங்கோட அங்கே இன்னும் டிராஃபிக்காக இருக்கும், மலை ஏற இடம். அப்போ வாங்க நடந்து போயிடலாம் இங்கேருந்தே கைஸ். படிக்கட்டில் போகலான்னு நினச்சோம், ஆனால் இங்கே வந்து டிராஃபிக் இல்லைன்ட்டு காலியாக தான் இருக்குன்ட்டு நாங்கள் வந்து கார்லேயே மேலே ஏறலான்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அது வந்து டிராஃபிக்காக இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. அது கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. மலை ஏறுற இடத்துல அன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சென்ட் தாமஸ் ஒரு vlog நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து இறங்குறது போகிறது அது ரெண்டுமே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி மலை ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாக இருந்தது. அந்த மாதிரி இப்போ இருக்குமான்றது தெரியல, நாங்கள் பார்த்து சொல்கிறோம் கைஸ். இப்போதைக்கு வந்து ஃபுல்லாகவே டிராஃபிக் இல்லை, காலியாக தான் போயிட்டுருக்கோம். இவருக்கு பின்னாடியே எந்த காரும் வரலையா, முன்னாடி வந்து ஒரு கார் 2 கார் போகுது. நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ டிராஃபிக் இல்லைனா நம்ம வந்து கார்லேயே மலை ஏறினோம். டிராஃபிக் இல்லைனா திருப்பி யூட்டர்ன், டிராஃபிக் இருந்ததுன்னா திருப்பி யூட்டர்ன் போட்டு நம்ம வந்து படிக்கட்டில் தான் கேஸ் போவோம். ஸோ அது என்ன ஏற்றிட்டு நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். 11 o'clock வந்து மாஸ் மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லுங்கள் கைஸ். இப்போ வந்து டைம் வந்து 10:35 ஆகுது கைஸ். 10:35 ஆகுது. ஆனால் இங்கே வந்து கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாஸ். அதுக்குள்ளே மேலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களான்றது தெரியல. ஆனால் 11 o'clock தான் மாஸ். கீழே மாஸ் என்ன டைம் தெரியுமா உங்களுக்கு? கீழேயா? 10:30 இருக்கும், தெரியல. கீழே என்ன டைம் தெரியாது. கீழே என்ன டைம் தெரியல. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலேயும் ராமாபுரம் சர்ச்சில் வந்து 11 o'clock. ஆனால் இந்த சர்ச்சு எந்த டைம் தெரியாது. மலை மேலே 11 o'clock. ஸோ 11 o'clock நம்ம போயிடணும் கேஸ். இப்போ வந்து 10:36 ஆகிடுச்சு கேஸ். ஏறி முடிஞ்சிச்சா? இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். டிராஃபிக் இல்லை கைஸ், நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது கைஸ். என்ன பண்ணுவாங்க, இந்த சைடும் கார் நிப்பாட்டிடுவாங்க. அதனால போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஆமாம், இதே மாதிரி தான் போன வாடி நடந்தது. இப்போ வந்து இல்லை, இந்த இடம்லாம் டிராஃபிக்லாம் இல்லை. இப்போ வந்து அப்படியே காலியாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கார்லேயே மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ப்ரேயரில் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கார்லேயே இறங்கிக்கலாம் கைஸ். இந்த வாடி நம்ம நடந்து போகல மேலே கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அது வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கலராக சூப்பராக ஜீசஸ் நிற்கிறாங்க கைஸ். அண்ணா வந்து கார் பார்க்கிங் கூட போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து மாஸ் ஸ்டார்ட் ஆகலை. 11 o'clock ஆகலை. 11 o'clock வந்துட்டோம் கைஸ். நம்ம கைஸ் வந்துட்டோம் கைஸ். டிராஃபிக் அவ்வளோவா இல்லை கைஸ், ஃப்ரீயாக தான் கைஸ் இருக்குது இடமே ஃபுல்லாகவே. சர்ச் ஃபுல்லாகவே வந்துட்டோம் கைஸ் நம்ம. கைஸ் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். பேர் கைஸ் நம்ம வந்து கேண்டில் வாங்கியிருக்கோம். கேண்டில் வந்து 10 rupees. எல்லாருமே நம்ம வந்து கேண்டில் வாங்கிட்டோம் கைஸ். ஸோ எல்லோரும் வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க மாஸ்க்காக. ஸோ இவ்வளோ நேரம் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுக்கல. கரெக்டாக நம்ம லைட்டுக்கு முன்னாடி இருக்குமா, நம்ம மூஞ்சி பழிச்சிட்டு இருக்குமா, எப்படி இருக்குமான்னு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சற்று நேரத்தில் மாஸ் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க கைஸ். ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து தண்ணி பாட்டில் எல்லாருக்குமே வந்து இலவசமாக இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து குடிச்சிக்கலாம் போல சொன்னாங்க கைஸ். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் கைஸ். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா இருக்கு கைஸ். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நைட் டைமில் மாஸ் வந்து வருமா, எப்படி ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிறிஸ்மஸ் நம்ம அந்த சர்ச் தான் போகிறோம்.
ஸோ புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, செங்கடலை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்றனர். பாஸ்காவின் உண்மையை, அதாவது பாவத்திலிருந்து நாம் புது வாழ்வு பெறவும் கிறிஸ்துவின் ஒளியை எல்லா மக்களும் காட்டி அவர்கள் இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இங்கே பாடப்படுகிற அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்முடைய இதயத்திலே இறங்க வேண்டும். பாஸ்கா புலரையானது இப்பொழுது மகிழ்ச்சி பொங்குவதாக மன்னரது வெற்றிக்காக ஆண்டவரிடம் இறைவனாகிய உலகின் தீய கிறிஸ்து பாடத்திலிருந்து உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுடுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் திடுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். குடும்பங்களை எப்படியாக வாழ சொல்லுகிறார் என்கிற அந்த ஒரு நடனத்தை நம்முடைய அன்பு பிள்ளைகள் வழங்குகிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கைஸ் டைம் வந்து 2:25 கைஸ். நைட்டு எப்படி இருக்குது பாருங்க கைஸ். இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. நம்ம அங்கேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம் கைஸ். பார்க்கிங் கிட்டேயே வந்துட்டோம் நம்ம.
கைஸ் ஃப்ளைட் எவ்வளோ கிட்ட போகுது பாருங்க கைஸ். ஃபோனில் தூரமாக தெரியுது, ஆனால் ஃப்ளைட்டு செம்ம கிட்ட போகுது கைஸ். இந்த இடத்துல இருந்து நிறைய ஃப்ளைட்டு போச்சு, செம்மையாக இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்க நிலா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கேட்குதா அவங்க சொல்கிறது? காய்ஸ் நம்ம கிளம்ப போகிறோம் கைஸ். இங்கேருந்து பிரியாணி போடுவாங்கன்னு நினச்சோம், பட் ஆனால் கைஸ் இருங்க அதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், பனிலாம் பேஞ்சு இந்த இடத்துலாம் பனி பேஞ்சிருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், பனிலாம் ஃபுல்லாக பேஞ்சிருக்கு கைஸ். பிரியாணி போடுவாங்கன்னு நினச்சோம், சித்திலாம் அப்படி தான் சொன்னாங்க, பட் ஆனால் பிரியாணி போடல கைஸ். இட்லி, சப்பாத்தி, கறி குழம்பு, முட்டை இதுதான் போட்டாங்களா. செம்ம ரஷ்ஷு. ஸோ அதனால் வந்து வாங்க நாங்கள் கிளம்பிட்டோம். நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்கிறேன் கைஸ். நான் ஃபஸ்ட்டு கிளம்புறோம் நாங்கள் கைஸ். வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். செம்ம தூக்கம் வந்துச்சு கைஸ். இப்போ வந்து டைம் செம்மையான தூக்கம் வந்து கண்ணெல்லாம் ரெட்டாகி அப்படி சொக்குது கைஸ். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. இப்போ டைம் வந்து கரெக்டாக 3 o'clock ஆகுது கைஸ். காலையில் விடிய காலையிலே 3 o'clock ஆகுது கைஸ். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸுக்கு டப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கணும் கைஸ். ஸோ வந்து டப்பிங் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த ஷார்ட்ஸ் இப்போ டப்பிங் பண்ணி போட்டால் வந்து அது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும் சீக்கிரமாக. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து அது டப்பிங் பண்ணி போய் போட்டுடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அது பார்க்குறேன் என்ன ஏதுன்ட்டு. இப்போவே வந்து அது அங்கங்கே என்னென்ன நடந்தது, ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல நினச்சேன். ஆனால் வந்து ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் உளருவேன் நான். அதனால் நான் வந்து தூங்கி ஏஞ்சிட்டு காலையில் நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ் அங்கே என்னென்ன நடந்ததுன்ட்டு. ஸோ நிறைய நடந்தது. ஸோ எல்லாத்தையுமே ஒழுங்காக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தூக்க கலக்கத்தில் அப்படியே உளருவேன் நான். 3 மணிக்கு உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்குறான் பாருங்க கைஸ். இவனை என்ன பண்ணுறது? ஜுரம் வரும்னு சொன்னால் கேட்க மாட்டான். அந்த கப்பில் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்குறான். ஓகே எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அது இவனை துரத்திட்டு இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அதை டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போகிறேன் கைஸ். தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காலைல ஏஞ்சிக்கிட்டு வேறு என்ன போனேன். அது காலைல ஏஞ்சிட்டு நான் உங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்கிறேன் வந்து. ஓகே கைஸ், இது மட்டும் சொல்கிறேன். வரும்போது இந்த பிரியாணி அங்கே போடலன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் வந்து பிரியாணி சாப்பிட்லாமான்னு யோசித்தோம். அது வரவில்லை, டிஎல்எஃப் வழியாக தான் நம்ம வந்தோமா. ஸோ அந்த இடத்துல வந்து டிஎல்எஃப் பிரியாணி நைட்டில் காலையில் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அங்கே நிறைய கூட்டங்க, செம்ம பெரிய லைன் அங்கே நிற்கிது. இப்போ தான் புதுசாக அந்த டபரா வந்திருக்கும் போல், சுட இருக்குது. ஃபுல்லாக லைனாக நின்றுட்டுருக்காங்க அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக. பிரியாணி சாப்பிட்லான்னு இருந்தது, ஆனால் வந்துட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த டைமில் வந்து நைட்டு பிரியாணி சாப்பிட வேண்டாம், இந்த டைம்லலாம் சாப்பிட வேணாம், சரி நம்ம வந்து அப்புறமா நம்ம நாளைக்கு சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு நம்ம வந்துட்டோம் கைஸ். நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு தான், அதான் இன்றைக்கி காலையில் இல்லை, ஒரு காலையில் 3 மணினாலும் காலையில், நைட் 9 மணி 8 மணினாலும் காலையில் தான். இது மதியானமாக பிரியாணி சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு இது ஆகிடுச்சு கைஸ். ஸோ மதியானமாக பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ அது வந்து நான் இந்த காலையில் இந்த கிளிப்பு அங்கே போய் கடையில் போய் வாங்குறது, ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ண முடிஞ்சா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் கைஸ். ஸோ அதான் கைஸ், துணி மூட்டை மேலே பார்த்துட்ருக்குறேன் நான். மண்டை அரிக்குது கைஸ் பயங்கரமாக. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நான் அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு எங்கள்கிட்ட போய் படிக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோடு போட்டு முடிச்சுட்டு அந்த இதுக்கெல்லாம் டைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வேறு எதாவது அதுக்கப்புறம் இன்னொரு இந்த விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கூட்டம் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண 11 மணிக்குள்ளெலாம் நிறைய கூட்டம் வந்துட்டாங்க கைஸ். செம்ம கூட்டம். நீங்கள் வந்து வேறு லெவலில் கூட்டம் வந்துச்சு. போகும்போதெல்லாம் அந்த கிளிப்பு எடுத்துக்க, போகும்போது கிளிப்பு கிளம்பி வரும்போது வெளியே அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆளும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தது கைஸ். அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இடத்துல வந்து என்னால் ஸ்லோ பண்ணுறா உட்காந்து யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்காங்க கைஸ். அவங்க வந்து vlog வந்து அவ்வளோவா எடுக்க முடியல, ஏன்னா வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டு ஃபுல்லாக ஸ்பீச் போயிட்டு இருந்ததா. ஸோ அதனால் வந்து இது மாஸில் எப்படி இருக்கோ உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து நம்ம பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ
ஸோ மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும்ட்டு நான் வந்து வீடியோ கிளிப்பாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக அங்கே என்னென்ன நடந்ததுன்ட்டு ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு காலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக இப்படி சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய். உங்களை நாளைக்கு காலையிலே சந்திக்கிறேன். குட் நைட் கைஸ். எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டைம் வந்து பார்க்குறீங்களா எவ்வளோ டைம் ஆகி எடிட்டிங்லாம் ஆகி எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணி அப்லோடும் பண்ணி முடிச்சிட்டேன், ஷெடியூலும் பண்ணி முடிச்சிட்டேன். நாளைக்கு வந்துடும். இன்றைக்கி டேட் வந்து March 31 சண்டே கைஸ். இப்போ டைம் வந்து காட்டுறேன் பாருங்க கைஸ். 4:45 கிட்ட ஆகிடுச்சு கைஸ். ஸோ அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கைஸ். நம்ம வந்துருங்க. ஸோ அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கைஸ். நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி டப்பிங் கொடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி போகிறதுக்குள்ளே இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து இந்த டைமில் வந்து ஏந்திருப்பாங்க. இப்போ நான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த டைமில் போய் தூங்குறதுக்கு நான் போகிறேன் கைஸ். ஸோ உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 2-3 நாள் கூட தள்ளி போடலாம். ஆனால் வந்து இந்த நேற்று தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட்னால ஸோ அதை நம்ம கரெக்டாக போட்டோன்னா எல்லாருக்கும் ரிலேட் ஆகுமே கொஞ்சம் சீக்கிரமாக, கொஞ்சம் எல்லாருக்கூடமே ரிலேட் ஆகும்ல. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லட்டு நம்ம இன்றைக்கி கூட போட்டுடணும் அப்படின்ட்டு இருந்தது. 29th 30 வந்து இது நம்ம வந்து 29th ஷார்ட்ஸ் போடுற நாள், 30 வந்து vlog. அப்படி 30 வந்து ஷார்ட்ஸ் போடுற நாள்னா அன்றைக்கே நான் போட்டிருப்பேன். அது வந்து 29th வந்து இது 29th 9th 10:30 மணிக்கு தான் ரிசல்ட் வந்ததுன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து போட முடியாது, ஏன்னா 6:30 மணிக்கு நம்ம ஷார்ட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த டைமில் போட முடியாது. அடுத்த நாள் வந்து vlogோட இதுக்கு. ஸோ அதனால் vlog போட முடியாது. அடுத்த நாள் 31 தான். ஸோ இது ஏற்கனவே ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக நம்ம போடணும்னா பசங்களுக்கு கூட நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணிப்பாங்களே அந்த ஷார்ட்ஸோட. ஸோ அதனால் வந்து மெனக்கெட்டு நம்ம கரெக்டாக போட்டாச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த vlog பார்க்குறவங்க நீங்கள் யாராவது ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் நாள் அன்றைக்கி அந்த எப்படி நம்ம ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஒரு vlog ஷார்ட்ஸ் அது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சிப்பேன்றது தெரியல. ஓ மை காட், இவ்வளோ நேரம் வந்து 2x ஜூமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? சாரி, நான் மறந்துட்டு வந்துட்டு அந்த ஜூம் வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு இருக்கிறது. அதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் அப்படியே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சி போகிறோன்னு தெரியல. சீக்கிரமாக எழுப்பி விட்ருவாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் நான். ஸோ நான் வந்து சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்ட்டு நான் அப்புறமா உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். குட் மார்னிங் பட் குட் நைட் கைஸ். இது கொஞ்சம் கைஸ் ஈஸ்டர் எக் ஓபன் பண்ணிட்டோம் கைஸ். பாருங்க கைஸ். துணியை வேற கட் பண்ணிட்டு இருக்கா. போட்டு உடைக்குது பாருங்க. ஐஸ் சாக்லேட் அது ஃபுல்லா வீட்டுல இவ்வளவு முட்டை கொண்டு வருவோம். முட்டை வடை சுத்தி வச்சடி இப்படித்தான் உடைப்பாங்க. நான் நினைச்சேன் ஹேப்பி ஈஸ்டர் கைஸ். வாய்ப்பாடு வாய்க்காடு இவருக்கு எவ்வளோ ஜெம்ஸ், ஏசுசாமி மீண்டும் எவ்வளோ சாக்லேட் என்னவோ இதெல்லாம் இருக்குடி. பாருங்க டிசைன்லாம் போட்டிருக்கு கைஸ். ஃபார்ச்சூன் குக்கீஸ் மாதிரி நோட்ஸ் எல்லாம் இருக்கு. So it will show you எப்படி உடைச்சிச்சு தக்காளி. good news. What is written? இங்கே பாருங்க, இதில் ஏதோ எழுதியிருக்கோம். All right. So இங்க பாருங்க guys. 10 rupees off. இந்த மாதிரி படிங்க. அது உள்ள ஒரு கூப்பன். இவருங்க 10 rupees off கூப்பன் வந்திருக்கு. ஸோ கைஸ் என்னென்ன நடந்துச்சு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிறேன்னு சொல்லலை கைஸ். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டா நான் சொன்ன மாதிரி வந்து காரில் போக முடியாது நினச்சி நான் வந்து நடந்து தான் போக முடியும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே டிராஃபிக்காக இருக்கும்ட்டு. பட் ஆனால் வந்து அவ்வளோ டிராஃபிக்கே இல்லை கைஸ். நம்ம வந்து நல்லா ஃப்ரீயாகவே நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து நார்மல் டேஸில் வந்து நம்ம எப்படி நம்ம மலை ஏறி போவோமோ காரில், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக நம்ம போயிட்டோம் கைஸ். ஸோ ஈஸியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சீக்கிரமாகவே நம்ம 10:30 நம்ம போயிட்டோம்ல. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அவ்வளோ
கூட்டம் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரம் போயிட்டோம். ஆனால் 10:30 மணி லேட்டு. பட் ஆனால் நம்ம நல்ல நேரம் நமக்கு வந்து கரெக்டாக வந்து 10:30 மணிக்கு அவங்களுக்கு கூட்டம் இல்லை. நம்ம வந்து காலையிலே போயிட்டோம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து கார் பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டெப்ஸில் ஏறிப்பிட்டு அங்கே வந்து கேண்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கேண்டில் வாங்கணும். ஒவ்வொரு கேண்டில் வந்து 10 rupees. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது வந்து நம்ம கையில் ஒழிக்கிடக்கூடாதுன்றதுக்காக அதில் வந்து கப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கப்பு நடுவில் இருந்து ஸோ அது வந்து நம்ம அது என்னதான் நம்ம வந்து ஹீட் பண்ணலாம், அது வந்து உழுகாதுல. ஸோ அதனால அது வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இடம்லாம் பார்த்து உட்காந்துட்டோம் கைஸ். ஸோ உட்காந்துறதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து எப்போ சொன்னாங்கன்னா 10:58 தான் 10:58 கரெக்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, 10:58 ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. வந்து வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக 10:58 10:58 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 10:58 கரெக்டாக வந்து எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு இடத்துல வந்து அங்கே இருந்தது. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு இடத்துல அவங்க கேண்டில் ஆன் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய கேண்டில் கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கேண்டில். ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே பொறுமையாக அப்படியே கொண்டு வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி நின்றுட்டு அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து கேண்டில் ஆன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க கேஸ். ஸோ அவங்களாம் வந்து கேண்டில் பற்ற வச்சுட்டு எல்லாருக்குமே இப்போ வந்து எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் வந்து பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பற்ற வச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அணைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு கவலையும் படாதீங்க, அது வந்து கெட்ட அவசகுணம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நம்ம ப்ரேயரில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேண்டில் நம்ம வந்து பற்ற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி நிற்கும் போது அந்த இடம் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடம்லாம் இருட்டாது தான். அப்போ அந்த கேண்டில் அப்படி பற்ற வச்சுட்டு எல்லாருமே தூக்கி நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி வைக்கணுமா. ஸோ அது வைக்கும் போது அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது கேஸ். நீங்கள் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரேயர் பண்ணிட்டுருந்தாங்க. இது நான் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஈஸ்டர்னா என்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, ஈஸ்டர் தெரியலன்னா குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஜீசஸை சிலுவையில் அடித்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த நாள் வந்து குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. சிலுவையில் அடித்து அப்போ இறந்துருவாங்க, ஜீசஸ் இறந்துருவாங்க. ஸோ அந்த நாள் வந்து குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து 2வது நாள் இப்போ வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து அவர் வந்து திருப்பி உயிர் வந்துடுவார் கேஸ் அவர் வந்து. ஸோ அதுதான் வந்து ஈஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டருக்கு ஒரு 40 days முன்னாடி வந்து அவங்க வந்து துக்க நாள்னு அவங்க வந்து எந்த நான்வெஜ் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடாம ஸோ இருப்பாங்க கேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈஸ்டர் அன்னைக்கு வந்து திருப்பி அன்னைக்கு மறு உயிர் வந்ததுனால ஸோ அந்த நாள் வந்து அவங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ஸோ நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஜீசஸ் நம்ம திரும்பி நம்ம கூடயே வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஹாப்பியாக அந்த நாளை வந்து சிக்கன்லாம் சாப்பிட்டு நல்லா சூப்பராக ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த 40 days அந்த துக்க நாளில் இது பண்ணுறதுக்காக தான் அவங்களே வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இட்லி, சப்பாத்தி, அப்புறம் வந்து கறி குழம்பு, அப்புறம் வந்து எக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது வந்து நம்ம சாப்பிட்ற கேஸ் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கூட்டம். அதுவும் இல்லாமல் நம்ம போது நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் கேஸ். அந்த கேண்டெல்லாம் பற்ற வச்சிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து டிவியில் வந்து ஏவி மாதிரி வந்து படம்லாம் போட்டு காட்டியிருந்தாங்க. படம்னா ஃபுல் படம்ல அவங்க வந்து இப்போ வந்து இது சொன்னாங்க கேஸ். இப்போ உலகம் உருவானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 6 நாளில் என்னென்னலாம் நடந்தது ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கடல், அதுக்கப்புறம் வந்து மண், இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அது 1லேருந்து 6 நாள் வரைக்கும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருந்தாங்க கேஸ். ஸோ அதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு டைமில் வந்து ஜீசஸ் வந்து அந்த இடத்துல வந்து மறு உயிர் பெற்கிறது வந்து அது வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து வேற லெவலில் இருந்ததுக்கு. அந்த இடத்துல தான் வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவங்கள இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து மறு உயிர் அவர் வந்து வந்தார் கேஸ். அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அது வந்து சூப்பராக வந்து அவர் வந்து அந்த ஒரு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க கேஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து டக்குனு அந்த ஒயிட்லாம் அவர் வந்து நின்று அந்த இடத்துல புகையெல்லாம் போட்டு அந்த பிஜிஎம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க கேஸ். அவர் வந்து அதுக்கப்புறம் கரெக்டாக அவர் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இப்படி வந்துட்டு நின்றுறாரு. அப்போ டிவியில் ஏவியில் வந்து கண்ணை முடிச்சுட்டு நடந்து வர சீன் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு இப்படின்ட்டு. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு கேஸ். அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரேயர்ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து
மூன்றாம் ஏதோ ஒரு இது கரெக்டாக தெரியல எனக்கு. அது இப்போ அந்த டைமில் வந்து ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அந்த பாட்டு பாடும்போது அது அப்படியே அந்த ஏவியில் வந்து பாட்டு அந்த எழுதியிருந்தது. ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பாடிட்டு இருந்தாங்க. அது வந்து அப்படியே நல்லா இருந்துச்சு கைஸ் அந்த பாட்டு. அதுவும் இல்லாமல் டான்ஸஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டான்ஸு அப்புறம் அவங்க பாட்டு பாடுறது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து 3 டான்ஸ் கிட்ட வந்து பண்ணியிருந்தாங்க. 3 டான்ஸுமே வந்து சூப்பராக நல்லா இருந்துச்சு கைஸ். சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு கைஸ். நல்லா ஒரு வித்தியாசமாக ஒரு சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் நிறைய சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்களா. ஸோ அவங்களாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேறலாம் நல்லா இருந்துச்சு. ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து சர்ச்லாம் நம்ம போயிருக்கோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு கூட நம்ம வந்து போயிருக்கோம் கைஸ். அப்போ அதெல்லாம் வந்து vlog ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம போயிருந்தோம். அது வந்து இப்போ கிறிஸ்மஸ் வந்துன்னா அந்த நைட்டில் கூட நான் உங்களுக்கு போய் கூட நான் காட்டுறேன். நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து என்ன நடக்கும் ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு நம்ம போயிருந்தோமா வந்து ஒரு புதுசாக இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போகிறேன் இந்த மாதிரி ஈஸ்டர் அன்னைக்கு. அது வந்து ஒரு ஜாலியாக அந்த விளக்கெல்லாம் ஏற்றி அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு ஏவி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது பார்த்து அது வந்து நம்ம அந்த ஒரு அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அது ஜீசஸ் வந்து அவங்க வந்து காப்பாற்றினாரு மக்களை வந்து அந்த தண்ணி அந்த கடலை வந்து இப்படி 2ஆக பிளந்து அந்த நடுவில் நடந்து போகிறது. ஸோ அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க கேஸ். அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேஸ். ஹோலி வாட்டர் வந்து எல்லாருமே வந்து தெளிச்சுட்டு இருக்காங்க கேஸ். அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு கேஸ். எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி இருந்தது. இவங்க வந்து ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அது விளக்கு ஏற்றுறது, அது கேண்டில் ஏற்றுறது, ஸோ எல்லாமே ப்ராப்பராக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக முடியறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஹோலி வாட்டர் ஒன்று வந்து வாட்டரில் தராங்க. ஸோ அந்த ஹோலி வாட்டர் வந்து கொடுக்கறது வந்து அந்த ஸ்டேஜ் கிட்ட போய் வாங்குறதுக்காக எல்லாருமே வந்து இந்த அப்படியே கும்பலாக போய் அப்படியே ரொம்ப கூட்டமாக அப்படியே ரஷ் பண்ணி ஸோ அந்த மாதிரி வாங்கினாங்க. அந்த கேண்டில் பற்ற வைக்கிறதுலாம் வந்து லைனாக அவங்களே வந்து கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு கூட்டம் ரஷ் எதுவுமே இல்லாமல். ஆனால் அந்த தண்ணி பாட்டில் அந்த ஹோலி வாட்டர் வாங்குறதுல மட்டும் அது ஒரு மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க. இதுவுமே வந்து அந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து அந்த இது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுட்டு கூட உண்மையாக நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ வந்து அது ஃபுட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா. ஸோ இருந்தாலுமே நல்லா தான் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் அவங்கலாம் வந்து நல்லாவே ஜாலியாக கொண்டு போயிட்டு நல்லா ஜாலியாக பேசுனாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜாலியாக காமெடி எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. திரும்பி வந்து ப்ரேயர் அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். அந்த அவ்வளோதான் கைஸ். ஈஸ்டர் அன்னைக்கு என்ன நடக்கும்ன்றது நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காட்டியிருப்பேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் எப்படி இருந்துச்சு மறக்காம நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸில் பார்க்குறேன், நாளைக்கு உங்களை வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், டாடா.